நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர். ஆண்டவர் குரலை என்றும் கேட்டிடுவீரே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர். ஆண்டவர் குரலை என்றும் கேட்டிடுவீரே. ஆண்டவர் குரலை என்றும் கேட்டிடுவீரே. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாழிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவரது பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர். ஆண்டவர் குரலை என்றும் கேட்டிடுவீரே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர். ஆண்டவர் குரலை என்றும் கேட்டிடுவீரே. ஆண்டவர் குரலை என்றும் கேட்டிடுவீரே. அன்பு உறவுகளே, 95வது இந்த திருப்பாடல் மிக அழகான ஒரு திருப்பாடல். இஸ்ரேல் மக்களுடைய பாலைவன வாழ்க்கையை நமக்கு சொல்லி தருகிறது. பாலைவன வாழ்க்கையில அவர்கள் மாசா மெரிபா என்கிற அந்த இடத்திற்கு வருகிற பொழுது கடவுள் மீது நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். கடவுளை சோதனைக்கு உட்படுத்துகிறார்கள். எனவே அவ்வாறான அந்த நம்பிக்கையற்ற நிலையும் கடவுளை சோதிக்கிற நிலையும் என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் வந்துவிடக்கூடாது என்பதற்கு இந்த திருப்பாடல் ஒரு பாட புத்தகமாக அமைகிறது. குறிப்பாக இந்த திருப்பாடல் 95 இஸ்ரேல் மக்களுடைய திருப்பயண பாடல் என்றும் சொல்லப்படுகிறது. மேலுமாக பொது வழிபாடு வர்ஷிப் என்று வருகிற பொழுது எப்பொழுதுமே அது குழுமமாக நடைபெறும். அந்த ஆராதிக்கிற பொழுது, வழிபடுகிற பொழுது நன்றி உணர்வு இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், கடவுள் சர்வ வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும் என்று இந்த திருப்பாடல் அழைப்பு தருகிறது. இந்த திருப்பாடலை நாம் பாடி செபிப்போம். ஆண்டவர்